மக்களே இருக்கும் வணக்கம். இன்றைக்கி சாட்டர்டே ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா ஆடு மேய்ச்சிட்ருக்குறோம். ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுத்தமாக மேவே கிடையாதுங்க. ஆக்சுவலி மழை வந்து பார்த்திங்கன்னா பெய்யவே இல்லை, மழையே சுத்தமாக கிடையாது. பரமத்தி சைடெலாம் மழையே இல்லை, தெற்கு சைடெலாம் கொஞ்சம் மழை. இங்கே வந்து சுத்தமாகவே மழை இல்லை. பார்த்திங்களா இவ்வளோ வறட்சியாக தான் இருக்குது. ஏதோ கிணத்துல கொஞ்சம் தண்ணி இருக்கனால ஏதோ சமாளிச்சிட்ருக்கோம். எல்லாம் மாடெல்லாம் ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. எங்களுக்கு எப்பயுமே கொஞ்சம் அந்தளவுக்கு ஆடு ரொம்ப அப்படியே கொழுக்கு முழுக்குன்னு இருக்காதுங்க. ஏனே தெரில, எங்களோட நேரமாக என்னன்னு தெரியாது. எப்பயுமே கொழுன்னு வராது, வத்தலும் தொத்தலுமாக தான் கிடக்கும். இது வறட்சியில் சுத்தம் மோசம். குட்டிலாம் பாருங்கள், ரொம்ப குட்டியாக இருக்குது, ஹைட்டாகவே வராது. விலை சுத்தமாக ஆடு மேய்ச்சுமே பிரயோஜனம் இல்லைடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சரி, வீட்டு பக்கத்தில் கொஞ்சம் இருந்துச்சு, சாயந்தர டைமில் விட்டால் மேய்ங்கிறதுக்காக அம்மா சரி நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தடுத்து விட்டால் நல்லாயிருக்குமேன்னு சொல்லிட்டு நாங்கள் மேய்ச்சிட்ருக்குறோம். யாரெல்லாம் ஆடு வச்சுருக்கீங்க, எப்படி இந்த வேடையில் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். வெயில் காலத்தில் வந்துட்டு ரொம்ப மோசம். இப்போ மழை பெய்கிற தருணத்தில் மழை பெய்யாமல் போனனால ஆட்டுக்குட்டி விற்கிற காசுலாம் வாங்கி போடுறதுக்கே சரியாக போயிடுது. பாருங்கள், இப்போ வக்கிப்பில் 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு, பஞ்சு 10,000 ரூபாய்க்கு வாங்கியாச்சுங்க. இன்னும் இது எவ்வளோ நாள் வரும்னு தெரில. ஒரு மாதம் தாக்கு பிடிக்கிறதே கஷ்டம். இன்னும் மழை வரவே இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஆடுக்குட்டியை விற்க வேண்டியது, அதுக்கு வாங்க வேண்டியது, இதே வேலை தான். நடுவில் வந்து அடைபயிர் போடுறது, கம்பு சோளம்னு போட்டு அதை அறுத்து போட்டுட்ருக்குறோம், விட்டு மேய்ச்சிட்ருக்குறோம். விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குதுங்க. நீங்களாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு கொஞ்சம் மழை பெஞ்சதுன்னா பிரச்சனை இருக்காதுங்க, கொஞ்சம் சமாளிக்கலாம். மழை பெய்யலைன்னா சுத்தம் மோசம். ஏன்னா அதுங்களை தாக்கு நல்லா வச்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்புறம் எங்கே நமக்கு லாபம் வர்றது? இதுதான் எங்களோட நிலமை. நீங்களாம் எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.